வேணாட்டுமை இந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த சாலை பார்த்தீங்கன்னா சுருளோட்ல இருந்து சித்திரங்கோடு போற சாலையில ஆலம்பலாவடி பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த ஆலம்பலாவடிக்கு முன்னாடி பகுதியில தொடர்ச்சியா இந்த குப்பைகள் ரோட்டோட 2 ஓரத்திலையும் குப்பைகள் கொட்டிட்டு இருக்காங்க. இந்த மாடு, பன்னி இது போன்ற விலங்குகளுடைய கொழுப்பை கொண்டு வந்து கொழுப்பு, குடல் இந்த மாதிரியான உறுப்புகளை கொண்டு வந்து ரோட்டோரத்திலே கொட்டியிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல், அருவருக்கத்தக்க செயல். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்க வீட்டு குழந்தைங்க, உங்க வீட்டு பெண்கள் நடமாடுற இடங்கள்ல இந்த மாதிரி கொண்டு வந்து குப்பைகளை கொட்டுவீங்களா? இது எவ்வளவு, இதை பார்த்தா அவ்வளவு அலங்கோலமா அசிங்கமா இருக்கு. இந்த காணொலியில கீழே கொடுக்குறேன் பாருங்க. இது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கும் இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க விரைந்து இதை நடவடிக்கை எடுங்க. இது ரொம்ப ஒரு மோசமான செயல், ஒரு கொடுஞ்செயல். இந்த செயல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இந்த இடத்த மொத்தமா குப்பை கூலமாக்கி மொத்தமா அழிச்சிருவாங்க, நாசமாக்கிடுவாங்க. தேர்தல் வரும்போது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க. அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு ஒப்புக்கு சப்பு இல்லாத வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சாலையோரத்துல இந்த விலங்குகளுடைய கழிவுகளை கொட்டி ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு இருக்காங்க. இதை கண்டிக்கும் விதமா ஏதாவது ஒரு அறிக்கைகள் விட்டு அதை நிறைவேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர்ற எந்த கட்சியா இருந்தாலும் இதை தடுப்போம் அப்படின்னு முதல்ல வாக்குறுதி கொடுங்க, அதை நிறைவேற்றுங்க. அப்படின்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.